புதுசா போன் வாங்கும்போது பேட்டரி லைஃப் தாறுமாறா இருக்கும். ஹெவியா கேம் விளையாண்டு யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் ஃபுல்லா தாராளமா தாங்கும். ஆனா போக போக பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உங்களோட மொபைல்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் சால்வ் பண்ற மாதிரி ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்றேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களோட பேட்டரியை உங்களால வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ஆன் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதுல 5ஆவது டிப்ஸ் என்னன்னா வைஃபை ப்ளூடூத் லொகேஷன் இதெல்லாம் ஆன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதை ஆஃப் பண்ணுங்க. ஏன் இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் முக்காவாசி பேட்டரியை உறிஞ்சு எடுத்துரும். தேவைப்படாம யூஸ் பண்ணுங்க, தேவையில்லாத ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அடுத்த 4ஆவது டிப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க மொபைல் கீபோர்ட்ல டொக்குன்னு சவுண்ட் வர கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனா இதுவே உங்க பேட்டரியை சுத்தமா உறிஞ்சு எடுத்துரும். இது எப்படி ஆஃப் பண்றதுன்னா உங்க கீபோர்ட் செட்டிங்ல போய்க்கோங்க. இதுல ஸ்வைப் டச்சை கிளிக் பண்ணீங்கன்னா டச் ஃபீட்பேக் இருக்கும். இதுல சவுண்டுங்க ஆப்ஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆஃப் பண்ணினாலே கொஞ்சமா உங்க பேட்டரி இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்த 3ஆவது டிப்ஸ் பாத்தீங்கன்னா உங்க மொபைல நீங்க 100 ஏர் வரை சார்ஜர் போடுங்களா, அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்க 100 ஏர் வரை சார்ஜர் போட்டீங்கன்னா உங்க பேட்டரி சரன் ஓடி போயிடும். அப்புறம் எப்படிதான் சார்ஜர் போடுறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 85 to 80 வர மாதிரி சார்ஜர் கழட்டி விட்டுருங்க. 25 to 20 வர மாதிரி சார்ஜர் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்க பேட்டரியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். 2ஆவது டிப்ஸ் பாத்தீங்கன்னா உங்க மொபைலோட ஸ்கிரீன் டைம். உங்க செட்டிங்ஸ்ல டிஸ்பிளே ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் டைம் அவுட் இருக்கும். இதுல ஒரு 30 to 15 செகண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல டெவலப்பர் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணுங்க. செட்டிங்ஸ்ல அபவுட் போனுக்கு போங்க. அதுல சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணீங்கன்னா பில்ட் நம்பர் 7 டைம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோன் பாஸ்வேர்டு கேட்கும். உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தோடனே டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். அடுத்து டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் மாற்றிடுங்க. பேக்ரவுண்ட் செக்கில் எதுவும் ஆப்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த 5 டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எத்தனை பேருக்கு பேட்டரி நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம டெக் ஜோன் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.